ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து நான் ஒரு வருஷமாக கோயிங் த்ரூ பண்ண ஒரு ட்ராமா, இட்ஸ் மை அன்டோல்ட் ட்ராமா. ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ட்ராமா தெரியும், அண்ட் என்னோடய ப்ரொஃபஸருக்கு தெரியும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும் இந்த ட்ராமா, பிகாஸ் ஐம் ஆல்ரெடி டோல்ட் தேம். அண்ட் இந்த விஷயத்த நான் ஏன் இப்போ வந்து பேசுகிறேன், ஒரு வருஷமாக நடந்து முடிஞ்சிருச்சு தானே கலை, ஏன் இப்போ வந்து பேசுகிறீங்கன்னா, அண்ட் இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப போய்கிட்டு இருக்க நிறைய கேசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி லைஃப் வந்து எவ்வளோ பேர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிய அளவுக்கு நான் இன்னும் வளரல. பட் மேபி இருந்தாலும் இந்த வீடியோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் என்னோட ஒரு ட்ராமா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு நடந்துச்சு. ஸோ இது நான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் நீங்கள் நினைக்கலாம் ஒரு வருஷமா இப்போ சொல்கிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் ட்ரெண்டிங் ஆன் பார்க்கலன்னு சொல்லி. நோ, ஏன்னா இந்த ஒரு வருஷமா நான் சொல்ல நினைக்கிறப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இட்ஸ் லைக் ஸ்டாப் மீ, சொல்ல வேணாம், இட்ஸ் பர்சனல் திங் சொல்லிட்டு. பட் இட்ஸ் நோ மோர் பர்சனல், பிகாஸ் நேற்று எனக்கு நடந்தது நாளைக்கு வேற நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்பயுமே சங்னூன் டு அலஸ்தா காலேஜ்க்கு வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன், மை பஸ்ஸில் போயிட்டு வருவேன். ஸோ அந்த அன்னைக்கு வந்து எனக்கு 1:30 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. 1:30 கிளாஸ் முடிச்சு நான் 2:30 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். யூனித்தாரில் வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து பஸ் எடுத்தேன். நான் பண்ண பெரிய தப்பு ஏன்னா நான் எப்பயுமே அலஸ்தா டு சங்கோன் எடுப்பேன். அந்த அன்னைக்கு வந்து ஐ டூக் அலஸ்தா டு ஆராவ். ஏன்னா அண்ணன் வந்து கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும்னு ஆராவ் போயிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு இறங்கிலாம் சொல்லி தான் சொன்னேன். கால் பண்ணி சொல்லிட்டேன் 2:30 மணிக்கு பஸ் ஏறுறேன், வரதுக்கு 4:30 ஆயிரம். ஓகேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாங்க நான் 4:30 மணிக்கு அங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி ஓவர். ஸோ 4:30 மணிக்கு பஸ் ஆகிறேன். இட்ஸ் அ ஃபுல் போட், எல்லாருமே இருந்தாங்க. நான் எப்பவுமே மின்னுக்கு சீட்டில் தான் உட்காறேன், மின்னு சீட்டை உட்காந்து சீக்கிரம் இறங்கிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி உட்காந்துருக்கிற போது வந்து நல்லா தான் வந்து இருந்தாங்க. நான் வந்து ஹேர்போர்ட்ஸில் பாட்டு கேட்டு வந்தேன். ஸோ நான் யாரையும் பார்க்கல, நான் யாருமே கண்டுக்கல. அப்புறம் ஜித்தா வந்து இறங்குறப்போ ஒரு தமிழ் அங்கிள், அவருக்கா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ வாஸ் நோட்டீஸ் த பாயிண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜித்ராவில் இறங்குறப்போ மா பார்த்து பத்திரமா போங்கம்மா, ஏன்னா அவரோட பார்வை சரியில்லை, ஒரு மாதிரியா பார்க்குறாரு, சேஃபாக போங்க சொன்னது தான் இட்ஸ் லைக் பிக்கஸ்ட் எனக்கு எப்படி சொல்கிறது சந்தேகமாக இருந்துச்சு. உண்மையிலே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்னுமே ரொம்ப ஈடுபாடாக பண்ண ஆரம்பித்தேன். லைக் உண்மையிலேயே அவங்க பார்க்குறாங்களா, லைக் நம்மளுக்கு தெரியும்ல ஒரு நல்ல பார்வை கெட்ட பார்வைன்னு சொல்லி என்ன பார்க்குறாங்கன்னு நினைக்கிறப்போ ஐ ஃபீல் அது வந்து ஒரு பேட் லுக்காக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் ஒரு பஸ்ஸே யாருமே இல்லாதப்போ நான் மட்டும் மாட்டிக்கிட்டேனே நினைக்கிறப்போ தான் ஐ ஃபெல் ஸோ பேட். என்ன ஆச்சுன்னா, கோடியாங்கிறது ஒரு ஹைவே பாதை இருக்குது. பட் ஹி நெவர் யூஸ் த ஹைவே பாதை, ஹி யூஸ் லைக் ஒரு கம்பவுண்ட் பாதை யூஸ் பண்ணிட்டு போனாங்க. ரோடு மட்டும் தான் இருக்குது, லைக் டபுள்ஸ் தான், ஒன்று போது ஒன்று வருது. சுற்றி ஃபுல்லாக காடு, லைக் காடு மீன்ஸ் மரம், கிளாப்பாசாவி, தென்னை மரம் அப்படிதான் இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஓரளவுக்கு போறப்போ ஓகே நம்ம எதுவுமே பண்ணாம போய் இறங்கிடலாம் தான் இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பஸ் நின்றுச்சு. நான் என்னைக்கும் ஞாபகம் இருக்கேன்னா பஸ் நின்றுச்சு. பஸ் நின்றோடனே வந்து நான் வந்து ஓகே இன்னமும் ஆயிடுச்சு பழுக்கு சொல்றப்போ சிரிச்சிட்டு இல்லைச்சே ஏர்லாக்கா இருக்கு பழுக்கு, பஸ்ல வெயிட் பண்ணேன்னு சொல்லி இறங்கி போய் செக் பண்ணாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், நான் பார்த்துட்டே இருந்தாங்க ஏதாச்சும் தப்பா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு லைக் வெளியே போறப்போ. அண்ட் யூ வாஸ் நத்திங் பேட்டாக எதுவுமே செய்யலை. பட் போயிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆட்டம் கிளம்பிச்சு. ஐயோ என்னடா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஓகே நம்ம அங்கே இறங்கிடுவோம், இறங்கி நம்ம லைஃப் லொக்கேஷன் அண்ணனுக்கு அனுப்பி போட்டோமோ அண்ணன் வந்து நம்மளை ஃபேஷ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி நான் வெயிட் இறங்குறப்போ யூ வாஸ் லைக் ஸ்டாப்பிங் மீ. இல்லை சரியாச்சு போங்க. நான் சொன்னேன் இல்லை நான் இறங்கிக்கிறேன், இன்னும் 10 நிமிஷம் தானேன்னு சொல்லி. அதான் 10 நிமிஷம் தானேன்னு சொல்லி நான் அவளுக்கு வந்து உட்காந்துட்டேன். ஓகே எப்படியாவது நம்ம இல்லை தப்பிச்சிடணும்னு சொல்லி நான் உட்காந்துட்டேன். உட்காந்துக்கப்புறம் யூ வாஸ் மூவிங் இஸ் பேக், மேலே எடுத்து கீழே வைக்கிறாங்க, கீழே எடுத்து மேலே வைக்கிறாங்க, ஒரு மாதிரியா பேக் அந்த கண்ணாடில இருந்து பார்த்தே இருக்காங்க என்ன மட்டும். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐயோடா ஏதாச்சும் ஆயிருமோ அந்த ஒரு கட்டத்துல எனக்கு ஷிவரிங் ஆகுது, ஸ்வெட் ஆகுது, எனக்கு பாஜுக்குரம் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு, லைக் அந்த வேர்வை ஊத்தி. அண்ட் அவர் இன்னொரு வேர்ட் சொன்ன என்னன்னா, லேட் ஆகிற மாதிரி இருக்கு லைக் சர்வீஸ் பண்றது. மேபி உங்களுக்கு டயர்டா இருந்தா நீங்க போய் பின்னாடி படுத்துக்கோங்க, இல்லை பின்னாடி உட்காந்தீங்க, பின்னாடி 4 சீட் ஒரு ஏரியா இருக்கும்ல அங்க படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அதுல இன்னும் சஸ்பெக்ட் கூட ஏறிச்சு. பிகாஸ்
அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்கிட்ட அந்த மாதிரி ஒரு வேர்ட். பிகாஸ் நான் உட்காந்துட்டு வரேன், ஐ எம் ஸோ எனர்ஜெட்டிக்காக வரேன். அது சொல்கிறப்போ ஐ ஃபீல் ரியலி ஸ்கேர் அபவுட் ஹிம். இது பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஐ கால் டு மை சிஸ்டர். அப்போ அக்கா வந்து பிணைங்கில் இருந்தாங்க. ஸோ நான் பிணைங்க கால் பண்ணிவிட்டு, அக்கா என் கூட பேசிட்டே வா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறப்போ மிக சப்போர்ட்டாக இருந்து என் அக்கா மட்டும்தான். பிகாஸ் ஷி வாஸ் ஹேண்டிலிங் த சிச்சுவேஷன் ஸோ சூப்பரி. ஸோ இது பண்ணிவிட்டு ஷி வாஸ் டாக்கிங் மீ, என்னாச்சு எங்கே போய்கிட்டு இருக்கேன் சொன்னால், இங்கேயே பஸ் எடுத்தேன் சொல்லிட்டே வா நான் ஃபுல் கதையை. அண்ட் பக்கம் சொன்னாங்க, நீ வந்து பதட்டப்படாமல் பேசு மேபி அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்க சொல்லி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன். கரெக்டாக நான் யூஸ் பண்ணுற ஐஃபோன், அப்போ ஐஃபோன் 8 பாய்ச்சிட்டு இருந்தேன், ஐஃபோன் 7 பாய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து சார்ஜர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக போச்சு, இருந்த ஒரு ஓப்பும் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. அண்ட் நான் வந்து ஆன் பண்ணுறேன், ஆர்டர் பண்ண வரல. ஸோ ஏதோ ஒரு டைம் ஆன் பண்ணி 2% தான் இருந்துச்சு சார்ஜர். இதை பண்ணிட்டு பட்டுன்னு கால் பண்ணிக்கா எனக்கு ரூட் தெரியலக்கான்னு சொல்கிறப்போ ஷி வாஸ் லைக், என்ன ஏதாச்சும் தெரியுதா, ஏதாச்சும் ஒரு மெயின் பாயிண்ட் தெரியுதான்னு சொல்கிறப்போ, கோடியாங்க ஒரு கோயில் இருக்கும், ஒரு புத்தர் கோயில். நம்ம வந்து வெசா போயிட்டு வீடியோ போட்டோம் இல்லையா, அந்த கோயில் கிராஸ் பண்ணுறது இருந்துச்சு. அண்ட் அவங்க சொன்னா, கரெக்டாக தான் போது வண்டி, நீ நார்மலாகவே இரு, நீ கேடிஎம் கிட்ட போனானே பற்று இறங்கிரு, நீ அந்த உள்ளுக்கு வரைக்கும் போக வேணும்னு சொன்னோன்னே ஐ வாஸ் லைக் ஓகே, நம்ம இன்னொரு 5 நிமிஷம் பார்த்துட்டே வந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரவழி ஃபுல்லாகவே வந்து ஐ வாஸ் லைக் ட்ரைங் டு ஐ கான்டாக்ட் வித் மீ. எனக்கு என்னன்னா வந்து ஐ வாஸ் லைக் நிறையா ஸ்டோரி கேட்டிருக்கேன், நான் சரியா புக்ஸ் படிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஐ கான்டாக்ட் வைக்கிறப்போ நம்ம செடியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஐ கான்டாக்ட் வைக்கவே இல்லை. அண்ட் ஐ வாஸ் லைக் மூவிங் டு அவருக்கு பின்னாடி போயிட்டேன். ஏதாச்சும் பட்டுன்னு ஓடிதான் சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டேன். லைக் பின்னாடினா டிரைவர் சீட்டு ஒரு தியா மாதிரி இருக்கும், தியாவுக்கு படி போய் உட்காந்துட்டேன். அண்ட் ஐ வாஸ் லைக் எப்படா வரும், எப்போ ஆறா வரும் வெயிட் பண்ணி வந்துச்சு. ஸோ வந்ததுமே வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி யூ வாஸ் லைக் இங்கேயே இறங்கிருங்க, ஏன்னா உள்ளுக்கு போற மாதிரி தெரியல சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்குமே வந்து ஓகே எப்பாடி விட்டா சரின்னு தான் நான் வந்து இது பண்ணிட்டு பட்டுன்னு இறங்கி போயிட்டேன். அவன் எங்கே போனதுக்கு தெரியல. பஸ் நம்ம ஏன்னா ஒரே பஸ் தான் எல்லாமே ஓட்டுவாங்க, ஷிஃப்ட் மாற்றி. எனக்கு அவர் பேருமே தெரியல, நான் அவர் படமும் பிடிக்கல. ஸோ இட் வாஸ் ஹேப்பன் டு மீ. அண்ட் நான் இது பண்றப்போ கை நடுங்கி எங்க அண்ணன் வந்து என்ன ஆச்சு பாப்பான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து நான் இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் என் தண்ணி வாங்கி கொடுத்தாங்க, இந்த மாதிரி குடி ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது நான் வீட்டில் சொல்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீ பயந்த, நீ தேக்கொண்டோ படிக்கிருக்க தானே, நீ ஏதாச்சும் படிக்கலாமேன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம்னா, ஐ வாஸ் ஹோல்டிங் மை பேன். என்னோட ரைட் ஹேண்ட்ல எப்பவுமே நான் பேன் வச்சுட்டு இருந்தேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கன்னா தாக்கிடலான்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் தட் மச் டீப், இட்ஸ் லைக் நியர்லி டு ஹராஸ்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. மேபி நான் போய் அங்கே பின்னாடி படுத்திருந்தாலோ இல்லைன்னா ஐ கான்டாக்ட் வச்சிருந்தாலும் மேபி என்னென்ன ஆயிருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணணும்னு நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் 1 வீக் வந்து காலேஜ் போகலை. நான் காலேஜ் போகவே கிடையாது. பிகாஸ் எனக்கு அந்த ட்ராமா வந்துருச்சு, நம்ம நெக்ஸ்ட் டைம் ஆகாதுன்னு எப்படி நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காலேஜ்க்கே போகலை. ஸோ செகண்ட் வீக் நான் வந்து காலேஜ் போகிறேன். லைக் அந்த ஒரு வீக் ஃபுல்லாக கிளாஸஸ் போகல. செகண்ட் வீக் வந்து நான் கிளாஸ் போகிறப்போ என்னோட ஒரு கேர்ள் ப்ரொஃபஸர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. குட் டச், பேட் டச், அவங்களே வந்து சொன்னாலும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் லைக் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தது இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாமே சில பேர் நடக்கலன்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு என்னன்னா, இந்த ஒரு விஷயம் நடக்கூடாது. பிகாஸ் அங்கே என்னோட கிளாஸ்மேட் மோஸ்ட்லி வர பார்த்தீங்கன்னா ட்ரெயின், பஸ் தான். ஸோ மேபி நம்ம சொல்லலான்னு சொல்கிறப்ப அண்ட் ஷி வாஸ் டெல்லிங் மீ ஒன் திங். அந்த ஒரு விஷயம் வந்து என்னாச்சுன்னா, எனக்கு அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஷி வாஸ் ஸோ ஹெல்பிங் டு மீ. பட் அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக் ஐ ஹேட் ஹர். அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு வந்துருக்க மாட்டீங்க, ஃபிட்டாக போட்டுருந்துருப்பீங்க, அதனால்தான் வந்து அவருக்கு அந்த ஒரு நப்சு தூண்டி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு கிளாஸே எதிர்த்துச்சு. லைக் இட்ஸ் நாட் கரெக்ட் திங். ட்ரெஸ்ஸை வச்சு யார் சொல்கிறது? அதுவும் காலேஜ் போகிறப்ப இல்லை. ஐ வாஸ் வேரிங் பாஜிகுரம் அந்த டைம். ஏன்னா வெனஸ்டே வந்து பாஜிகுரம் போட்டு போனோம் மோஸ்ட்லி. ஸோ பாஜிகுரம் போட்டு போயிருக்கேன். அதில் என்ன ஒரு நப்சு இருக்க போகுது? நான் ஷோ பண்ணுறேன் இல்லை சொல்றப்போ she was like oh maybe அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு உடனே she was turning the topic to pregnancy photoshoot.
ப்ரெக்னன்சி ஃபோட்டோஷூட் அப்போ வந்து அந்த பம்ப் காட்டுவாங்க இல்லையா, அந்த வயிறு காட்டுறப்போ அதுலேயுமே சில பேருக்கு நப்ஸ் இருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் லைக் டோட்டலி ராங். பிகாஸ் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போடுறது, வீடியோஸ் போடுறது வந்து அவங்கவுங்களோட பர்சனல் லைஃப், அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை போடுறாங்க. ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸரா, ஒரு சோஷியல் மீடியா யூஸரா நம்மளுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை அவங்கள போய் கமெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ சொல்கிறப்போ ஷி வாஸ் லைக் இதுவும் கரெக்ட் தான், பட் பண்ணாமல் நல்லா இருக்கும்னு சொல்லி ஷி வாஸ் லைக் மூடி மறைக்க பார்த்தாங்க. எனக்கு அது புரியல என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறப்ப சொன்னாங்க, நீ சேஃப்டியாக போயிட்டு வா. ஸோ இந்த விஷயம் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறப்போ அவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க, என்ன களி இப்படியாதுன்னு சொல்லிட்டு. சொன்னேன் எல்லாமே நடக்கிறது தானே பண்ணிட்டு போட சொல்லிட்டு. எங்கள் வீட்டையுமே ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க, லைக் எப்படி பிள்ளையை ஓட்டுறது, ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், வரதுக்கு 1.5 மணி நேரம், காலேஜ் ஃபுல்லாக அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னை காலையிலே போயிட்டு விட்டுட்டு சாயங்காலம் கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஃப்ரெஷ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா அதனால அவங்களோட ஒர்க் போகக்கூடாது சொல்லிட்டு நான் லைக் இல்லை நான் பஸ்லேயே போகிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு விஷயம் நான் வந்து அம்மாவும் சரி அப்பாவும் அக்காவும் சரி எங்கள் எல்லாருமே வந்து என்னன்னா, நான் 7 மணிக்கு பஸ் ஏறேன்னா எங்கள் அப்பா வந்து பஸ் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவார், நான் ஏறி போகிற வரைக்கும். போன உடனே தெரியும் 7:30 ஏறினா 8:30 இறங்கிடுவீங்கன்னு. 8:30 இறங்கின உடனே சொல்லுவாங்க, நீ கால் பண்ணு, நான் வந்து சேர்ந்துட்டமா, காலேஜ் போயிட்டோமா, கிளாஸ் முடிச்சுமா, சாப்பிட போறேன்னு கால் பண்ணு. அப்படி நான் அம்மாவுக்கு அடிச்சு சொல்ல மறந்துட்டாலும் சரி அக்கா அடிப்பாங்க, அடிச்சு எங்க காலேஜ் தான் இருக்கு, காலேஜ் தான் இருக்குன்னு ஓகே ஓகேன்னு சொல்லி அவங்க கன்வே பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அண்ணனும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க, அவங்க உள்ளவங்க சொல்லிச்சிருந்தாங்க இப்போ பாத்துங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு செக்யூரா பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, லக்கிலி எனக்கு அந்த விஷயம் நடக்கலை. இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு ட்ரௌமா இப்போ வரைக்குமே இருக்கு. லைக் அடுத்த தடவை நான் பஸ்ஸில் போகிறப்போ எனக்கு அந்த ட்ரௌமா வந்துருமோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே எஸ் அ கேர்ள் நம்ம மூவ் ஆன் பண்ணி தான் போகணும், சலிச்சுட்டு போகணும்னு இல்லை, மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். பிகாஸ் நான் இதை சொல்ல வரப்போ நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் கல்கட்டா கேஸ் எடுத்து வச்சுட்டு சொல்கிறீங்க. நோ, நாட் அட் ஆல். அண்ட் அது வந்து எப்படின்னு தெரியல, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜஸ்டிஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஜஸ்டிஸ் அப்படிதான் இருக்கே தவிர பேர் தான் மாறிக்கிட்டு வருது, ஜஸ்டிஸ் வந்து அலைய மாட்டுது. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து கொஞ்சமாவது. அண்ட் ஸோ யா அவ்வளோதான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஐம் ஜஸ்ட் saw a post on இன்ஸ்டாகிராம். அவங்களோட ஐடி வந்து 3 சொல்லிட்டு ஒரு ஐஜி இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த பாய்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. பாய்ஸ் வந்து 6 மணிக்குள்ள உள்ளுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்துடணும், 6 மணிக்கு மேலே வெளியே ஆனாங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து போட்டிருந்தாங்க. ஐ வாஸ் டோட்டலி அக்ரி வித் ஹர். பட் இருந்தாலுமே லுக் லைக் ரிடிகுலஸ். கேர்ள்ஸ்க்கு சொன்னா மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா, கேர்ள்ஸ்லாம் 8 மணிக்கு வெளியாகாதீங்க, டைட் ட்ரெஸ் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வந்தது. அண்ட் எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து பஸ்ஸில் போகிறப்ப எனக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒரு குட்டி ஃபீல்டு இருக்கும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு. பட் ஐ எம் ஸ்டில் ஓகே வித் திஸ். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நான் மாடலிங் இருந்தப்போ வந்து ஐ வாஸ் கேரிங் பெப்பர் ஸ்ப்ரே. பிகாஸ் நமக்கு தெரியும் கேரள சைட்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி கேஸ் நடக்குது சொல்லிட்டு இருந்தேன். பட் அப்போ எனக்கு ஒரு தடவைக்கும் நடக்கல. நான் ஐ எம் நியர்லி 1.5 வருஷம் அங்கே இருந்தேன், எனக்கு நடக்கவே இல்லை. பட் கிடாக்கு வந்து நடக்காதுன்னு நினைக்கிறப்போ தான் இட் வில் பி ஹேப்பன் டு மீ. அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் எதுவுமே நடக்கலை. அண்ட் இட்ஸ் லைக் ஜஸ்ட் அ ட்ரௌமா, இட்ஸ் நாட் I'm not a victim, I just a trauma. So yeah, stay tuned and next video la paakren. Bye bye.